உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பை அகற்ற 1 கோடி ரூபாய் லஞ்சம் பெற முயன்ற தாசில்தார் தான் வசமாக சிக்கினார் என்றால், நண்பனுக்கு உதவி செய்ய நினைத்த குற்றப்பிரிவு காவலரும் பெரும் சிக்கலில் சிக்கியிருக்கிறார். சென்னை சோழிங்கநல்லூரில் அரசு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி சமூக ஆர்வலர் பொன் தங்கவேல் என்பவர் அதிகாரிகளிடம் பல முறை புகார் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து சென்னை மாநகராட்சியின் தெற்கு மண்டல துணை கமிஷனர் அமித் ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆணையிட்டதோடு அதனை கண்காணிக்கும் பொறுப்பை தாசில்தார் சரோஜாவிடம் ஒப்படைத்தார். இந்த நிலையில் வழக்கு தொடுத்த சமூக ஆர்வலர் பொன் தங்கவேலை அழைத்து பேசிய தாசில்தார் சரோஜா, அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் அருகில் உள்ள தங்களது நிலத்தின் மதிப்பு பல கோடி ரூபாய் அதிகரித்துவிடும் என்றும், எனவே ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டுமென்றால் 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினாராம். இதனை கேட்டு அதிர்ந்து போன பொன் தங்கவேல் சரோஜா கேட்ட லஞ்ச பணத்தை கொடுக்க மறுத்துவிட்டார். சில நாட்களுக்கு பின்னர் மீண்டும் பொன் தங்கவேலை தொடர்பு கொண்டு பேசிய தாசில்தார், 1 கோடி ரூபாய் வேண்டாம், 20 லட்சம் மட்டும் கொடுங்கள், அட்வான்ஸாக 5 லட்சம் ரூபாய் கொடுங்கள் என டீலிங் பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கும் பொன் தங்கவேல் சிவப்பு கொடி காட்ட அட்வான்ஸ் பணத்தை 5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாயாக குறைத்து கேட்டதாக சொல்லப்படுகிறது. தாசில்தார் சரோஜாவிடம் முதல் 3 லட்சம் ரூபாய் தந்து விடுகிறேன், வேலை முடிந்தவுடன் பேலன்ஸ் தொகையான 17 லட்சம் ரூபாயை கொடுத்து விடுகிறேன் என பொன் தங்கவேல் கூறியிருக்கிறார். ஆனால் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத அவர் இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய 3 லட்சம் ரூபாய் பணத்துடன் சென்னை அடையாறில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் பொன் தங்கவேல். இந்நிலையில் லஞ்ச பணத்தை நேரடியாக வாங்காமல் இருக்க தாசில்தார் சரோஜா ஸ்பெஷலாக திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். இது குறித்து பரங்கிமலை ஆயுதப்படை தலைமை போலீஸ்காரரான தனது கணவர் பிரவீனிடம் சரோஜா கூறியுள்ளார். இதனை அடுத்து பிரவீன் தனது நண்பரான பரங்கிமலை குற்றப்பிரிவு காவலர் அருண்குமாரிடம் லஞ்ச பணத்தை பெற்று தருமாறு கூறினாராம். இதனை அடுத்து அடையாறில் உள்ள மாநகராட்சி உதவி கமிஷனர் அலுவலக வளாகத்தில் நின்று கொண்டிருந்த காவலர் அருண்குமாரிடம் பொன் தங்கவேல் லஞ்ச பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அருண்குமாரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் தாசில்தார் சரோஜா அறைக்கு சென்று சோதனை நடத்திய போலீசார் பின்னர் அவரையும் கைது செய்தனர். லஞ்சம் பெற நினைத்த தாசில்தார் தான் போலீசில் சிக்கினார் என்றால், நண்பனுக்கு உதவி செய்வதாக நினைத்து சிக்கலில் சிக்கிய காவலர் அருண்குமாரின் கதை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போல் ஆகிவிட்டது. இதற்கிடையே அங்கு வந்த பாஜக பிரமுகர் கராத்திய தியாகராஜன் அடையாறில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகம் தென் சென்னை தேர்தல் அலுவலகமாக இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி போலீசார் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். தென் சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தொடர்பான ஆவணங்களை எடுத்துச் செல்வதற்காகவே போலீசார் சோதனை என்ற பெயரில் இங்கு வந்திருப்பதாக கூறி ஆவேச குரல் எழுப்பினார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.